ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஃபனல் தான். ஸோ இது வந்து நம்ம எண்ணெய் வடிகட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து மண்ணெண்ணெய்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எண்ணெய்லாம் பாட்டிலில் ஊற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட் தான், பட் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து நான் தகரத்தில் செஞ்சது தான், ஸோ பிராஸ் தகரத்தில். ஸோ அதனால் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது காப்பரில் இருக்கக்கூடிய கமண்டலம் மாதிரி இருக்கக்கூடியது. இது அபிஷேகத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி ஒரு 200 ml அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் இல்லைன்னா பிராஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம், சில்வர் யூஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ அதனால நம்ம வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு தான். இது ஒரு பிரான்ஸ் பீஸுன்றதுனால நல்ல வெயிட்டுமே உங்களுக்கு இருக்கும். பின்னாடியுமே அருள்மிகு அப்படின்னு சொல்லிட்டு தண்டாயுதபாணி சுவாமிகள் பழனின்னு எழுதியிருக்கு. ஸோ இது வந்து வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரெகுலராக காலையில் ஏற்றுறோம், நைட் சாயங்காலம் வரைக்கும் வைக்கணும்னா அந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஒரு விஷ்ணு விளக்கு தான். ஸோ இது வந்து நாமம் மட்டும் இருக்கிற மாதிரி. இதில் வந்து சூரியன் சந்திரன் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நாமம் மட்டும் இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு ஓல்டு பீஸ் தான். ஒரு 80 years பக்கம் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது சூரியன் சந்திரனே, அது வந்து 80 years பக்கம் வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது. அவங்க அம்மா வந்து எங்கள் பாட்டியோட அம்மா வந்து எங்கள் பாட்டிக்கு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீசஸ் தான். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு ஓல்டு பீஸு. அடுத்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் வச்ச மாதிரி அவ்வளோ வெயிட் இருக்குது. அந்த டிசைன்ஸ் ஆகட்டும், அந்த பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது அவ்வளோ ஹெவி பீஸ் கூட. ஸோ இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த பூஜை ரூமில் சைடில் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அவ்வளோ வெயிட் இருக்குது. ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா லீஃபில் இருக்கிற மாதிரி அந்த லீஃபோட பேட்டர்னுமே நல்லா டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த விநாயகரோட முகம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த பேட்டர்ன் ஆகட்டும், கீழே விளக்கில் இருக்க டிசைன்ஸ் ஆகட்டும், விளக்குமே நல்லா உங்களுக்கு எண்ணெய் குவான்டிட்டி பிடிக்கும். ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி தாராளமாக எண்ணெய் வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி படி, அந்த ஆலாக்குன்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி மினி சைஸ் தான். இது கெப்பாசிட்டி வந்து 50 grams அந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக சாமி இந்த அன்னபூர்ணியெல்லாம் வைப்பலாம், அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மினியேச்சரில் குக்கிங் பாத்திரம் தான். இதுலேயுமே டின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது குட்டி பவுல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பிராஸ் தான், பட் நல்லா சாலிடாகவே இருக்கும். நெளிஞ்சு போகிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால கண்டிஷன் எப்படி இருக்குது. மற்றபடி லீக் எதுவுமே இல்லை, கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான டம்ளர்னு சொல்லலாம். இது வந்து லஸ்ஸி ஜூஸு அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சம்மருக்கு ஒரு ஏற்ற ப்ராடக்ட் தான். இதில் 2 பீஸ் இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி தான். ஹை டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், பட் மற்றபடி ரெண்டுமே வந்து ஒரே வீட்டில் கிடச்ச ஐட்டம் தான். ஸோ கண்டிஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. பிரான்ஸ்ன்றதுனால நல்ல ஹெவியாகவே இருக்குது உங்களுக்கு பீஸு. நீங்கள் ஜூஸ் டம்ளர், லஸ்ஸிக்கு அந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் இளநீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஐட்டமுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம சொம்பில் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய கிளாஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொட்டான் தான். இது மினி சைஸு. உங்களுக்கு ஹைட்டுமே ஒரு 2 inch அந்த மாதிரி ஹைட் வந்து இருக்கும். முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணது வந்து பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ரெகுலராக வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது போட்டு கொடுத்து, இந்த பொட்டுக்கல்ல அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணது தான். ஸோ இது வந்து நீங்கள் கிச்சன் ஐட்டமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலிங் ஆகட்டும் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். ஸோ அந்த எல்லாமே நல்லா இருக்குது. லீக் எதுவுமே இல்லை, கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஒரு குட்டி சந்தன கும்பா. இது வந்து நிறைய வீடியோஸில் நான் இது மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அதுலேயே மினி சைஸு. நீங்கள் சந்தனம்லாம் வச்சு ரெகுலராக நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வாயுமே நல்லா அகலமாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல பிரான்ஸ்ன்றதுனால நல்ல வெயிட்டுமே இருக்குது. அடுத்தது குட்டி பஞ்ச பாத்திரம் தான். ஸோ இது வந்து ஒரு 250 ml அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஸோ இதில் வந்து டிசைன்ஸ் இருந்திருக்கு. அந்த பாலிஷ் போட்டதுனால போயிடுச்சான்னு தெரியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த 2 சைடு பார்டர் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பாத்திரம் தான்.
இது வந்து இந்த படி மரவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மரவை அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ இது வந்து நீங்கள் அன்னபூர்ணி அமர்த்தி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆளாக்கு படி அந்த மாதிரி நீங்கள் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். அதில் இருக்க சங்கு சக்கரம் தான் வந்து அதில் ஃபேமஸாக, இந்த நாமம் சங்கு சக்கரம். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. பிராஸு பட் உள்ள டின் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பவுல் தான், ஒரு மினி சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன், அந்த லீஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பிரான்ஸுன்றதுனால நல்ல வெயிட்டுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் குட்டியாக ஏதாவது கிச்சன் ஐட்டமுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து இதே மாதிரி ஒரு கெட்டில் காமிச்சிருப்பேன். அது நல்ல ஒரு பெரிய சைஸு, இது வந்து குட்டி சைஸு. ஸோ அதில் வந்து காஃபி டீஸ் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிராஸ் தான், பட் கண்டிஷன் நல்லா இருக்குது. லைட் வெயிட் ப்ராடக்ட் தான். இது வந்து உள்ள டின்னு கிடையாது பிராஸாக இருந்தாலும். ஸோ நீங்கள் தண்ணி காய்ச்சிக்கிறதுக்கு, தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, இல்லை பால் காய்ச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலிங்லாம் இதுலேயுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி ஒரு 500 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தான். ரெகுலராக கிச்சன் ஐட்டமுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்தது ஒரு பூஜா பிளேட் தான். இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் தான். ஸோ அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inch அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பூஜா பிளேட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து டெக்கரேட் பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து வெத்தலை வச்சுட்டு நடுவில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்குமே நல்லாயிருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த ஃபீல் நல்லாவே இருக்குது. அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. பிராஸ் தான், பட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் வெயிட் உங்களுக்கு இருக்கும். அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காது உருளி, அதோட மூடியுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கீ பாட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை ஏதாவது குழம்பு குட்டியாக ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி நம்ம பால் காய்ச்சிக்கிறோம், இல்லை ரசம் வச்சுக்கிறோன்னா அதுக்கு மூடி வந்து செட் பண்ண மூடி தான். இது வந்து ஒரிஜினல் மூடி கிடையாது, இதுக்கு ஒரிஜினலாக வர மூடி கிடையாது. ஸோ நம்ம சும்மா வந்து வேறு கீ பாட்லேயோ இல்லை ஏதோ மிச்சம் இருக்க மூடி வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூடியுமே உங்களுக்கு பிரான்ஸில் வந்துடும். அதே மாதிரி கீழே இருக்க பாட்டுமே உங்களுக்கு பிரான்ஸ் பீஸ் தான். ஸோ இதோட கெப்பாசிட்டி 750 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். கரெக்டாக ஒரு ஆள் அந்த மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்க்க அழகாக இருக்குது, பட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட கெப்பாசிட்டி ஒரு 1 liter அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நான் வந்து வாங்குறப்ப பிராஸ்ன்னு நினச்சி ஒயிட் பிராஸ்ன்னு சொல்லி என்கிட்ட வகுத்துட்டாங்க. பட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கு. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது. உள்ளே வந்து அந்த ஸ்டீலில் வந்து நல்லாவே தெரியுது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லாவே தெரியுது. மற்றபடி ரெகுலர் கிச்சன் ஐட்டமுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கெட்டில் வந்து. அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு இடியாப்பம் மேக்கர் தான். ஸோ இது வந்து அச்செல்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியாது, இதில் இருக்கிற அச்சு மட்டும்தான். ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு இடியாப்பம் புளியறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக மேலே வந்து வுட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வுட்டு பீஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நானாக வந்து இப்போ வந்து அந்த வுட்டில் இருக்கிற பீஸ் வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய குவான்டிட்டி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி மிக்சர் ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய குவான்டிட்டி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் தாராளமாக இடியாப்பம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய பெரிய கண் இருக்கும், நம்ம குட்டியாக வருதுல இப்போது. ஸோ இது வந்து நல்ல பெரிய கண், கீழே இருக்க பிராஸ் பீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பிராஸ் கடாய். நிறைய பேர் பிராஸில் கடாய் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து கீழே வந்து அந்த காவி வந்து பூசியிருந்தாங்க, அதை வாஷ் பண்ணி தான் இந்த கலரில் இருக்குது. மற்றபடி கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு பீஸும் கூட. டின்னும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டயா வந்து 10 inch பக்கம் வந்து உங்களுக்கு டயா இருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்குது பீஸு. கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 3 liters பக்கம் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ரெகுலர் குக்கிங்க்கு எண்ணெய் பாத்திரமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுவல் பொரியல் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம பண்ணிக்க முடியும். டின்னு இருக்கிறனால நீங்கள் தாராளமாக என்ன டைப் குக்கிங்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் காமிச்ச வெத்தலை பிளேட்ஸ் எல்லாமே பிரான்ஸில் காமிச்சிருப்பேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரான்ஸு, சில்வர் கோட், மேலே வந்து வெள்ளி வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த பேட்டர்ன் எல்லாமே ஹேண்ட்மேடு தான். ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பீஸு. நான் இது வரைக்கும் ஒயிட் பிரான்ஸில் வந்து பார்க்கல. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு பீஸ் கிடச்சிருக்கு, அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வைக்கிறீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் வெள்ளி மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருமே பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரிஜினலாக இருக்கும் வெள்ளி மாதிரி. நீங்கள் வாஷ் பண்ண நல்ல கலர் கொடுத்துரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய
பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு பொங்கல் பானை தான். ஸோ ஒரு 3 கிலோ அந்த மாதிரி அரிசி போட்டு நீங்கள் தாராளமாக பொங்கல் வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டியில் பொங்கல் வைப்போமான்னு எனக்கு தெரியல. பட் தண்ணி பானைக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 10 லிட்டர் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். பாலிஷ் போட்ட பீஸு, புது பீஸ் கிடையாது, அவ்வளோ ஒரு ஓல்டான பாத்திரம். ஸோ ஒரு 5 கிலோ வந்து வெயிட், 5 கிலோ 5.5 கிலோ அந்த மாதிரி வெயிட் வந்து இருக்குது. நீங்கள் தண்ணி குடமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா பெரிய பானை வேணும் பட் வெயிட் இல்லாமல் வேணும்னு கேட்குறீங்க. வெயிட் இல்லாமல் வாங்கினீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ நல்ல ஒரு வெயிட் இருக்கணும் உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்குறப்போ. ஸோ இது அந்தளவுக்கு நல்ல வெயிட் இருக்குது. அந்த கீழே இருக்கிற அந்த ரிங்கு தான் இதுக்கு பேஸே. ஸோ அதுவுமே ரொம்ப டீட்டெயிலிங்காக நல்லாவே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ண அரிசியெல்லாம் வடிக்கணும்னா இவ்வளோ குவான்டிட்டி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வடித்தாதான். மற்றபடி தண்ணி வச்சு இல்லை பிளான்டராக நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்கள் விருப்பம், எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய பேர் கேட்குறது கிளி குடம். ஸோ இது வந்து ஒரு 10 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். ஒரு 9-10 லிட்டர் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். ஸோ இதுலேயுமே டிசைன் வந்து ஒவ்வொரு, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட தெரியும், எனக்கு ஒரு பேட்டர்ன் போட தெரியுமா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம கடையில் வந்து போடுறதா. ஸோ கடையில் வந்து போடுறோன்னா ஸோ அந்த மாதிரி இந்த இதில் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேலே இருக்க டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே இது வந்து பிராஸ் தான். பட்டு கண்டிஷன் பக்காவாக இருக்குது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தண்ணி குடமாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ஒரு இடத்துல மயில் கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல அன்னம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் வேஸ் கொடுத்துருக்காங்க, யானை பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு மாதிரி டிசைன், நான் அதை தான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு மாதிரி போட தெரியும், எனக்கு ஒரு மாதிரி போட தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டிசைன் போடுறது தான். ஸோ அதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் எல்லாமே 2 மயில் கொடுத்துருக்காங்க இந்த பானையில், ஒரு அன்னம், அடுத்தது வந்து ஒரு யானை, ஒரு ஃப்ளவர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலிங் எல்லாமே நல்லாயிருக்கு. வெயிட்டுமே 2 kg 2.7 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், 2.7 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பூஜைக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், மஞ்சள் தண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பானையில் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வாஷ் பண்ண நல்ல கலர் கொடுக்கும் பானை. ஏன்னா இந்த கோல்டன் பாலிஷ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. பட் பாலிஷ் போட்டு தான் எனக்கு கிடச்சது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி உள்ளே இருக்கிறது நிறைய பேர் உள்ளே காமிக்க சொல்லியிருக்கீங்க. உள்ளே இருக்கிறது வந்து காவி பூசியிருக்காங்க பாலிஷ் போட்டதுனால, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.